சார் ஓபிஎஸ் தினகரன் இபிஎஸ் பார்வையில் துரோகி ஆயிட்டாங்க. அவருக்கு ஓபிஎஸ் டிடிவியும் துரோகிகள். இப்ப ஓபிஎஸ் டிடிவியை உள்ள கொண்டு வர்றது பாஜக சேர்த்து வைக்கிறது எதற்குமே வாய்ப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? உண்மையில எடப்பாடி சிஎம் பேசுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருக்காது. ஓபிஎஸ் உடைய டெட்லைன் டிசம்பர் 15. டெட்லைன்ங்கிறது டைம் பர்ச்சேஸ் பண்றதுதான். திமுக ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு ஓபிஎஸ்க்கு எடுத்துக்கலாம், அப்படிதானே சார்? விஜய் காட்டி திமுக டிமாண்ட் பண்ணுவாங்க. இந்த 4 பேர் பேரத்துக்கும் விஜய் ஊர்காய் ஆகிட்டாரு. ஜான் ஆரோக்கியசாமி விஜய் ஊர்காய் ஆக்கிட்டீங்க. தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி, எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கிறேன் சார். சார் ஓபிஎஸ் தினகரன் மீண்டும் இபிஎஸ் பார்வையில் துரோகி ஆயிட்டாங்க, எப்படி பாக்குறீங்க? இபிஎஸ் எந்த காலமும் கொண்டு ஓபிஎஸ் தினகரனை ஏத்துக்க மாட்டாருங்க தான் டே ஒன்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். கவுண்டர் பண்ணுவார். எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன், புரட்சி தலைவி முத்தமிழஞ்சர் மாதிரி தலைவராக விரும்புவார். முடியாதாங்கிறது வேற விஷயம். அந்த என்னோட கருத்து இன்னைக்கும் ரெலவெண்டா தான் இருக்குது. அவர் என்ன பார்க்குறாருன்னா, ஸ்டாலின் 45 விழுக்காடு வாக்கு வரை எடுப்பாருங்கிறது எடப்பாடிக்கு தெரியும். சமர்த்தர் மாவட்ட செயலாளர் இருந்த ஒரு தெளிவான ஒரு அரசியல்வாதி. ஸ்டாலினுக்கு ஓட்டுங்கிறது ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டு. அது 53 முதல்ல வந்தது, அதுக்கு பிறகு 45 வந்தது, அதுக்கு பிறகு இப்போ 47 வந்திருக்குது. ஸோ ஒரு 45% மேலே இந்த ஓட்டு 3 எலெக்ஷனில் அவர் வந்துட்டார். இதை தாண்டி இடைத்தேர்தலில் எதிர்கட்சியாக இருக்கும்போதே 45 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே வந்துட்டார். 53 பார்லிமெண்ட்டில் வரும்போது 45க்கு மேலே வந்துட்டார். இடைத்தேர்தல்களில் ஒரு ப்ரோ 1 இயர் நான் 1 இயர் போலரைசேஷனில் விக்ரவாண்டியில் பெருசாக வந்துட்டார். அங்கே ஈரோடு கிழக்குலையும் நான் வெள்ளாளக்கொன்ற போலீஸ் ஸ்டேஷனில் 70க்கு மேலே வந்துட்டார். உள்ளாட்சி தேர்தல்கள் அப்போ இவருக்குள்ள ஓட்டு ஒரு 45 விழுக்காடு ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டாக இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி தெரியும். அப்போ அவருக்கு எதிராக நம்ம ஒரு அணி அமைச்சு அது தோற்று போயிட்டா, எடப்பாடி தோத்துட்டாரு, எடப்பாடியை மாற்றிக்கிட்டு அடுத்தால இன்னொருத்தரை சிஎம் கேண்டிடேட் ஆக்குங்க, கட்சி போச்சலாக இருக்குங்கன்னு செங்கோட்டையன் ஆக்குங்க, வேலுமணி ஆக்குங்க, தங்கமணி ஆக்குன்னு ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பிடிச்சதை அவர் விடுறதுக்கு தயாரில்லை. ஸோ அந்த இடத்துக்குள்ளே அவர் விட்டு கொடுக்க மாட்டாருங்கிறத நான் திரும்ப சொல்கிறேன். இணைப்பு அது இதெல்லாம் இல்லவே இல்லை. பிஜேபி சொல்லியெல்லாம் அவர் கேட்க மாட்டார். பிஜேபிட்ட அவர் எங்கே ஈல்டாயிருக்காரு? அவர் என்டிஏக்குள்ளே வந்தாருன்னா அண்ணாமலை தமிழக பாஜகவின் முகம். 18 விழுக்காடு என்டிஏ ஓட்டுக்கு ஒரு ஹீரோ. 71 விழுக்காடு 71ல் 55 விழுக்காடு இந்திரா காந்தி பிரதமருங்கிற ஓட்டுக்கு முத்தமிழறிஞர் கலைஞரும் மக்கள் தலைமை எம்ஜிஆரும் ஹீரோவாக இருந்த மாதிரி ஒருத்தர் 30.3 எடுத்தார், இன்னொருத்தர் 24.8 எடுத்தார். 55 2 எடுத்துட்டாங்க. இந்த 18 விழுக்காடு ஓட்டுக்கு அண்ணாமலை ஒரு ஹீரோ. அதில் ஓபிஎஸ் இருக்காரு, டிடிவி இருக்காரு, அன்புமணி இருக்காரு, ராமதாஸ் இருக்காரு, ஏ சர்மா இருக்காரு, பாரிவேந்தர் இருக்காரு, ஜான்பாண்டியன் இருக்காரு, இவர் தேவநாதன் யாதவ் இருக்காரு, தமிழிசை 2வது வந்திருக்காங்க, எல் முருகன் 2வது வந்திருக்கிறாப்புல, சீனிவாசன் 2வது வந்திருக்காப்புல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரிய பலமாட்டு பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாருன்னாலும் கூட அண்ணாமலை அந்த ஓட்டுக்கு ஒரு ஹீரோ. அவர் அந்த 18 விழுக்காடையும் சீமான் 8 விழுக்காடை சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா 3வது பேர் பார்லிமெண்ட்டுக்கே வராதவர் இங்க வந்திருக்காரு. வந்தது அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா நம்ம காலி ஆயிருவோங்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. நீங்க பயந்து வரக்கூடியவர்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏன் வரல? அப்படியெல்லாம் நீங்க எடப்பாடிய பயப்படுவார்லாம் குறைச்சி மதிப்பிடாண்டா. நாம் பயந்து போய் பாஜகவுக்குள்ள வரமாட்டாருன்னு தான் சொன்னேன். அப்போ ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் மிரண்டெல்லாம் போய் வரமாட்டாரு, நிற்பாரு, கவுண்டர் பண்ணான்னு தான் சொன்னேன். ஆனால் சீமான அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா 150 தொகுதியில் 3வது பேருங்கிற அரசியல் ரீதியான பயத்தில் தான் வந்தாரே தவிர மற்றபடி வேற எதுக்கும் அவர் பயந்து வரல. அதனால அவருக்கு லீடர்ஷிப் பாதிப்பு வரக்கூடிய எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். அவரை நான் புல் டவுன் பண்ண பார்க்குறேன். அவருக்கு எதிரான எல்லா அரசியலையும் நான் பண்ணுறேன், அது வேற விஷயம். ஆனால் அவரை பற்றிய மெரிட்டையும் இதையும் நான் என்றைக்குமே குறைச்சி மதிப்பிட மாட்டேன். அதனால தான் ஐயா நடராசன் அவங்க ஒய்ஃபு சிஎம் ஆனால் இன்னைக்கு அவங்க தான் சிஎம்மாக இருப்பாங்க. அது இந்தியா ஃபுல்லாக மோடியை பலகீனப்படுத்திடுவாங்க. கன்ஷிராம முலாயம் சிங் யாதவையும் சேர்த்து பாஜகவை தோக்கடிச்சவர், மிகப்பெரிய அரசியல் ஆற்றல் கொண்டவர், கலைஞருக்கு சீடரான எம் நடராஜன். அந்த மாதிரி அவரை உயர்வை சொல்லி அவரை விட்டா நம்மளை இந்தியா கடந்து பாதிப்பாருன்னு மோடி கிட்ட சொன்னதுனால தான் சசிகலா மேல கிராக் டவுன் பண்ணாங்க. இன்னைக்கு வரை எங்க கருத்து மோடி கிட்ட அது பலமாக தான் இருக்குது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் சமர்த்தர் கில்லாடிங்கிறத தெரிஞ்சுதான் நம்ம கருத்துக்களை முன்வைக்கிறோம். நிச்சயமா அவர் மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்படலை.
அவர் சீமான முன்னிறுத்தினா 150 தொகுதிக்கு மேல 3வது பேருமங்கிற பயந்து தான் மக்களவையிலே வராத ஒரு சட்டமன்றத்துக்கு வந்திருக்கிறார். இந்த துரோகிங்கிற வார்த்தை என்ன சார்? செங்கோட்டையன் துரோகிகளோடு தொடர்பில் இருந்தார் அப்படின்னு அடிக்கிறாரு, டைரக்டா அட்டாக் பண்ணிட்டார்ல, அது அந்த வார்த்தை எதை குறிக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது அரசியலில் இவர் அவங்கள துரோகிம்பாங்க, அவர் இவங்கள துரோகிம்பாங்க. இது இயல்பான ஒன்று தான். அவரை பொறுத்தளவில் அவருக்கு ஓபிஎஸும் டிடிவியும் துரோகிகள். சரி, இது மக்களுக்கே தெரியும். இதுக்குள்ளே நான் பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி தான், அவருடைய லாபக்கணக்கு அவருடைய அரசியல் தான் பார்ப்பாருன்னா, செங்கோட்டையன் வெளியே போயிட்டாரு. இப்போ ஓபிஎஸ் டிடிவியை உள்ளே கொண்டு வர்றது, பேச்சுவார்த்தை நடக்குது, வருவார், பாஜக சேர்த்து வைக்குது, இதற்குமே வாய்ப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கலாமா? இவங்களே அதை ஒரு ஆப்ஷன் மாதிரி காட்டுவாங்களே தவிர உண்மையில எடப்பாடி சிஎம்மா பேசுறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இருக்காது. எடப்பாடி எதுக்கும் சம்மதிக்க மாட்டாருன்னு மக்கள் மத்தியில் ஒரு கருத்தை கொண்டு போறதுக்கு சொல்லுவாங்களே தவிர இவங்களே எடப்பாடி சிஎம்மா சொல்ல மாட்டாங்க. அது டிடிவி இல்லைன்னே சொல்லிட்டாரு. ஓபிஎஸ் அதில் சிரமங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவங்க எடப்பாடி சிஎம்மா சொல்லி அந்த அணியில் டிடிவியும் ஓபிஎஸும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸ்டாலின் அணியில் இருக்கலாம் அல்லது தாவேகா. ஓபிஎஸ் உடைய டெட்லைன் December 15th, அது எப்படி சார் என்டிஏக்குள்ளார வரலங்கிறத தான் புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதெல்லாம் டெட்லைனுங்கிறது வந்து டைம் பர்ச்சேஸ் பண்ணுறது தான். எடப்பாடியே ஏற்றுக்க மாட்டார். அவருக்கு ஒரு குட்டியில் இருக்குது. அதை எப்படி அவர் அரசியல் ரீதியாக பயன்படுத்த போகிறாருங்கிறத பார்க்கணும். பாண்டா பேச்சுவார்த்தை நடத்தினாரு, அவர் வந்து ஓபிஎஸ் கிட்ட பேசினதா சொல்றாங்க. பாண்டா போயிருப்பாரு. பாண்டா ராமதாஸ் போவார், அன்புமணிகிட்ட போவார், எல்லாரும் பேசுவார். முதல்ல பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் சீட்டு முடிஞ்சிடுச்சா? தேர்தல் நெருக்கத்தில் தான் அது வெளிப்படும். அது பல இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. இப்போ எப்படி சார் ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட யார் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவருடைய டெட்லைன் அப்படிங்கிறது என்டிஏக்கு வெளியே தான் அப்படிங்கிறது தான் முடிவா? ஏன்னா நீங்கள் அரசியலுக்கு சரியாக கணிக்கக்கூடியவர், எப்படி முடிவு பண்ணுறீங்க? மறுபடியும் என்டிஏவா இல்லை என்டிஏக்கு வெளியேவா? எடப்பாடி இவர் சேர்த்துக்க மாட்டாரு. இவரும் எடப்பாடி சிஎம்மா சொல்றதுக்கு மனசு இல்லை. சும்மா கண்ணாமூச்சி ஆடிட்டு இருப்பாங்க. இதுக்கு பெரிய அர்த்தம் இருக்கதா நான் பார்க்கல. அந்த முதலமைச்சர் வேட்பாளர்ல எடப்பாடி பழனிசாமி இல்லை அப்படின்னா ஓபிஎஸ் வரக்கலாம். அது ஒரு என்டிஏ ஒரு ஆப்ஷன், ஒரு பிராடர் என்டிஏ. அதுல ஏற்கனவே அண்ணாமலை சீமானை காட்டி பயன்படுத்தின மாதிரி மீண்டும் அந்த மாதிரி ஒரு இது வருதுன்னு சொன்னா அதுல ஓபிஎஸ் அது ஒரு ஆப்ஷனா எடுப்பார். அதுலேயே போயிடுவாருன்னு சொல்ல வரல. விஜய் ஒரு ஆப்ஷனா எடுப்பாரு. பிரியாரிட்டியா ஸ்டாலினை தான் எடுப்பார். ஏன்னா ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட். அவர் ஸ்டாலின் கிட்ட ஒரு சி சுப்பிரமணியம், ஒரு அவை முன்னவராட்டு, ஒரு அன்பழகன், இந்த மாதிரி கெப்பாசிட்டி உள்ளவர். அந்த ஒரு பெரிய உயரத்துக்கு ஸ்டாலின்கிட்ட ஓபிஎஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை நோக்கி தான் ஓபிஎஸ் நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் தான் முடிவெடுக்கணும். 3 ஆப்ஷன் இருக்கு. எடப்பாடி இல்லாத சீமான் என்டிஏக்குள்ள வந்து இப்சன் பட்ஸ் இருக்கு. சீமான் சிஎம்ங்கிற ஒரு என்டிஏ சிஎம்ங்கிற ஒரு ஆப்ஷன், தாவேகா விஜய் அவர் தலைமையில் ஒரு அணிங்கிற ஆப்ஷன். எல்லாத்தோட அவருக்கு பெட்ரு ஸ்டாலின் கொடுக்கறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்டுங்கிற ஸ்டாலின் ஆப்ஷன் தான் அவருக்கு பெரிய ஆப்ஷன். எடப்பாடி அவர் ஆப்ஷனை எடுக்க மாட்டார். அப்போ எடப்பாடி எப்படி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணி மாட்டார். என்ன அவர் கூட பேச விட்டா ஓரளவு அவர்கிட்ட நான் அவ்வளோ ஆர்குமெண்ட் பண்ணுவேன். பட் அவர் அதை ஏற்றுக்கூடக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டார். நம்ம தோத்தாலும் பரவாயில்ல, நமக்கும் ஸ்டாலினுக்கும் இடையில ஒரு 10 விழுக்காடுக்கு மேலே டிஃபரன்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம சிஎம்மா நிற்கணும்னு தான் அவர் நினைப்பார். பாஜகவுக்குள்ள மோடி பிஎம் ஒரு கருத்து இருக்குது. ஏன்னா சீமானால 29லையும் தனிச்சு நிற்க முடியும். அப்படி சீமானால 29லையும் தனிச்சு நிற்க முடியும்னு சொன்னால் 29லையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் மீண்டும் ஸ்வீப் அடிக்குங்கிற லெவலுக்கு இருக்கும். 24 சீமான் பார்லிமெண்ட்லேயும் இஷ்யூ இருக்குது அவருக்கு. திமுக அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள், ஒட்டுணிகள், தொங்கு சதைகள்னு காங்கிரஸும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு திமுக அதிமுகவும் மக்களவையிலே அடிப்பார். இப்போ ராகுல் விஜய்னா பார்லிமெண்ட் தான் பயப்படுவார். கேண்டிடேட்டும் இல்லை, பயந்து சிஏ எதிர்ப்பு ஒதுங்கிட்டார்ல. அப்புறம் ராகுல் காந்தினா அவருக்கு பார்லிமெண்ட்னா ராகுல் காந்தி தான் அப்படிங்கிற ஒரு தோல்வி மனப்பான்மை விஜய்கிட்ட உண்டு. சீமான் அப்படி இல்லை. காங்கிரஸ் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு கூடங்குளம், முல்லை பெரியாறு, கச்சத்தீவு, காவேரின்னு அவர் அதை அடித்து இஷ்யூ பேஸ்டாக போவார். அப்போ அவரை இப்போவே ஒரு சிஎம் கேண்டிடேட் கொண்டு வந்துட்டோம்னா 29ல் நம்ம 24ல் அவரால் ஒரு பாதிப்பு இருந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்காது. அது என்டிஏக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கறதுக்கு லாபம் கிடைக்குங்கிறது மோடி மனசுல இருக்குது. அண்ணாமலையும் அதை உணர்றாரு. இதுக்கடையில் இபிஎஸ் வைஸ் பிரசிடன்ட் மூலமா கன்வின்ஸ் பண்ணுவாருங்கிற ஒரு தகவலும் இருக்கு. இப்போ நம்ம அது அறுதிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் அதில் இருக்குது. சீமானே இன்னும் அவர் 200 தனிச்சு போறோன்னு அந்த 4 கட்சியும் அடிச்சு விஜயம் அடிச்சு தானே போயிட்டு இருக்கிறார். அமித்ஷா நினைச்சாலும் முதலமைச்சர் வேட்பாளர்ல எடப்பாடி பழனிசாமி மாற்ற முடியாதுன்னு புரிஞ்சுக்கலாமா? அவர் 20 விழுக்காடு இருக்குது. அவர் ரஃப் அண்ட் டஃபா இருக்கக்கூடிய ஆளு தான். சீட் ஷேரிங்லேயே காம்ப்ரமைஸ் ஆகிறதுல ரொம்ப கடுமையா இருப்பாரு. ஸோ அவர் தன்னுடைய நன்மைக்கு பாஜகவை பயன்படுத்திக்குவார். பாஜக நன்மைக்கு இதுவரை எதுலையும் அவர் பயன்படலை. ஸோ அப்படிதான் அவரை பார்க்கணும். இப்போ நீங்கள் இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, ஓபிஎஸ் வந்து ஒரு பாவலா தான் காட்டிக்கிட்டு இருக்கிறாரா?
திமுக பேசிட்டு மறைமுகமா? பாவலான்னு அரசியல் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. எது பெட்டர் ஆப்ஷனோ அந்த ஆப்ஷனுக்கு எல்லா தலைவரும் போவாங்க. எல்லாருமே இன்னைக்கு பேரம் பேசி தங்களுக்குள்ள முக்கியத்துவத்தை உயர்த்திக்கிறதுல கிளாடிகளாக தான் இருக்கிறாங்க. எடப்பாடியே அண்ணாமலை கேட்ட மாதிரி 12 சீட்டு தர முடியாதுன்னு 6 சீட்டுன்னு சொன்னவர் டக்குன்னு 3ஆவது இடத்துக்கு தள்ளிடுவார் அண்ணாமலைன்னு அண்ணாமலைக்கு அதிரடி ஆட்டத்துக்கு பயந்து தானே உள்ள வந்தார். அதெல்லாம் அண்ணாமலையே நீக்கிக்கிட்டாரு. டிடிவி தினகரன் திமுக ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டாருன்னு எடுத்துக்கலாமா சார்? கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிட்டார். கரூர் இதுலேயே டிடிவி தினகரன் திமுக ஆப்ஷனை தெளிவாக ஓப்பன் பண்ணிட்டாரு. கரூர் சம்பந்தம் பற்றி தினகரன் சொன்ன பதிலே அவர் திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணது தெள்ள தெளிவாக நமக்கு தெரியுது. விஜய் ஆப்ஷனை காட்டி திமுக பிரியாரிட்டியாக எடுத்து போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அவருக்கு அதிகம். ஆனால் செங்கோட்டையன் பேசுறத பார்த்தா ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் தாவேக்காக்குள்ளார கொண்டு வர மாதிரி தானே அவருடைய பேச்சு எல்லாமே இருக்கு. செங்கோட்டையனுக்கு எடப்பாடியை பழி வாங்குறதுக்காக போயிட்டாரு. செங்கோட்டையன் வார்த்தையை கேட்கறதுல டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் என்ன லாபம் இருக்கு? அவங்க லாபத்தை பார்ப்பாங்கல்ல. இப்போ செங்கோட்டையன் தாவேக்கால இருக்கிறாரு. ஒருவேளை ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் செங்கோட்டையன் கொண்டு வந்துட்டா ஒரு பர்பஷனாவே தாவேக்காக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்ச மாதிரி தானே. அது போட்டி அதிமுகவான ஒரு தோற்றமாகி எடப்பாடி அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த ஓட்டர்ஸ் மத்தியில் எடப்பாடியை பலகீனப்படுத்தும். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இது ஒரு பின்னடைவுன்னு எடுத்துக்கலாம் தானே சார்? இப்சன் பட்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் கற்பனையில் பின்னடைவு சொல்றதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. நடந்தால் பின்னடைவு தான் சொன்னேனே தவிர நடக்கும்னு நான் சொல்ல வரல. நான் என்னோட கருத்து எடப்பாடி முதலமைச்சராக சொல்லி 30 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே வர முடியாது. ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு 10 விழுக்காடு ஓட்டுக்கு மேலே கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்கும். மேக்சிமம் 30 to 35 எல்லாமே கொண்டு வச்சாலும் கூட. அப்போ சீமான் தனிச்சு நிற்கக்கூடிய பட்சத்தில் 10 விழுக்காடு வாக்கில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். சீமான எடப்பாடி சிஎம்மா சொன்னாருன்னா சீமான் ஒரு 8 விழுக்காடு வாக்கு வச்சிருக்கிறாருங்கும் போது அது ஸ்டாலினுக்கும் இந்த அணிக்கும் 1-1ங்கிற அளவுக்கு வரும். அதோட டிஃபரன்ஸை குறைக்கும். அதை மோடி விரும்புகிறாரு, அண்ணாமலை விரும்புகிறாரு. எடப்பாடி அதுக்குள்ள சம்மதத்தை தெரிவிப்பாராங்கிற சந்தேகம் தான். வைஸ் பிரசிடென்ட் மூலமாக அதுக்கான முயற்சிகளை செய்யணும். இப்போ குருமூர்த்தி சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, எடப்பாடி பழனிசாமிக்கு சிஎம் ஆகிறதெல்லாம் விருப்பம் இல்லை, அவருக்கு கட்சியை தன்னோட கட்டுக்குள்ளார வச்சுக்கணும் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. குருமூர்த்தி எடப்பாடி பழனிசாமி மேலே அப்செட்டில் தான் இருக்கிறாரா? குருமூர்த்தியே நீ பார்க்காண்டா, குருமூர்த்தி விஷயங்களை கரெக்டாக கணிக்கக்கூடியவர். இதுலேயும் கரெக்டாக கணிச்சிருக்கிறாருன்னு பார்க்கலாம். உண்மைதான் குருமூர்த்தி சொல்கிறது. இப்போ அன்புமணி மட்டும்தான் என்டிஏ நிலைப்பாட்டில் இருக்கிறார் அப்படிதானே சார்? ஏன்னா அவருடைய தேர்தல் ஆணையத்துடைய முடிவு கூட அப்படிதான் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்களே. இல்லை, தேர்தல் ஆணைய முடிவு அன்புமணிக்கு ஒரு வெற்றி தான். தேர்தல் ஆணையம் என்ன பார்க்குறாங்கன்னா டாக்டர் ராமதாஸ், பெரியார், அம்பேத்கர், பாஜக எதிர்ப்பு, நீங்கள் எல்லாமே பாருங்கள். டாக்டர் என்ன சொன்னார்? காங்கிரஸ் கூட போனாலும் போவேன்னு தவிர பாஜக கூட போக மாட்டேன்னு 2019 சொன்னார். காங்கிரஸ் கூட்டணி வரை அவர் இருப்பாருங்கிறது தான் இவங்க காங்கிரஸ் அன்னைக்கு இருந்த மறைந்த வசந்தகுமார், விஜயதரணி இவங்கெல்லாம் சொன்னாங்க. கடைசியாக தான் ஸ்டாலின் சுனில் கனகோலு மூலமாக நம்ம டீம் கனிமொழி அவங்ககிட்ட சில கருத்துக்களை சொல்லி பசிப்பிணி மருத்துவர்னு சொன்ன ராமதாஸை எப்படி சேர்க்கலான்னு அந்த காங்கிரஸ் கூட்டணிக்குள்ளே அவர் இடம்பெறாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அவர் என்ன பார்க்குறாருன்னா, காங்கிரஸ் கூட்டணின்னா திமுக காங்கிரஸ் கிறிஸ்டின் முஸ்லீம் ப்ளஸ் வன்னியர் ஜெயித்திரம், திமுக காங்கிரஸ் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ப்ளஸ் பறையர் ஜெயித்திரம். அப்போ அந்த காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸ்னா திருமாவளவன் ஜெயித்துருவார். இப்போ இவர் அந்த இடத்துக்குள்ள திருமாவளவனை தள்ளிட்டு போகலான்னு பார்த்தாரு. கலைஞர் விட ஸ்டாலின் பெரிய ராஜதந்திரி. திருமாவளவனுக்கு 2 கொடுத்து அதை ஜெயித்திடலாம், இவருக்கு 6-7 கொடுக்கணும். அப்போ நமக்கு நஷ்டம். அப்போ கலைஞரை விட அவரோட தவறுகள் பாடம் படித்து ஸ்டாலின் மேம்பட்டு உயர்ந்த ஒரு ராஜேந்திரி ஆகி பாமகவை இடத்த காட்டிட்டார். இப்போ ப்ரோ 1 இயர் பண்ணுவார். இப்போ பனமரத்திப்பட்டி ராஜேந்திரன் அமைச்சராக்கினார். வட மாவட்டங்களில் குடிசைகள் ஜாஸ்தி இருக்கும்போது அந்த வீடுகள் அந்த இதில் 1 இயர் எம்பிசி இதில் கோட்டா பண்ணி கொடுப்பாரு. பரவலாக கொடுக்கக்கூடிய பொருளாதார உதவித்தொகைகள் 1 இயர் பெண்கள் அந்த மாதிரி அவர் அதை பண்ணுவாரே தவிர அவர் ராமதாஸை தனிமைப்படுத்தி தோக்கக்கூடியதை ஸ்டாலின் பண்ணிட்டார். அதற்கு பிறகும் இந்த பாஜகவோட கூட்டணி போனது தப்புங்கிறத தான் ராமதாஸ் சொன்னார். அப்படித்தானே சொன்னார். பாரத் மாதா கி ஜெயன்னு ஒரு இது கோஷம் போட்டுட்டு வந்தாங்கன்னு அதை மைனஸ் பண்ணி தான் அவர் சொன்னார். ஆனால் அன்புமணி தான் அந்த கூட்டணி கொண்டு போகிறதா சொன்னார். அப்போ பாஜக தலைமையும் பார்க்காங்க. இவர் பெரியார் திராவிட இயக்கம் இது சிந்தனை இதில் உள்ளவர். அந்த இடத்துல வரும்போது அவர் காங்கிரஸ் கூட்டணி பட்டுதல்ல இருக்கிறாரு. அன்புமணி பாஜகவில் அமைச்சரவையில் இருந்தவர். அன்புமணி பாஜகவை நெருக்கமாக இருக்கிறன்னு அவங்க உணர்றாங்க. இந்த கூட்டணியெல்லாம் அன்புமணி தான் காரணம்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு சொல்லும்போது அன்புமணி கிட்ட நிர்வாகிகளும் இருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். 3 எம்எல்ஏ இருக்காங்க, 2 எம்எல்ஏ எங்கே இருக்காங்க, நிர்வாகிகள் அன்புமணிகிட்ட இருக்காங்கன்னு எங்கே தெரியும். அவர் ப்ரோ பிஜேபி ஆன்டி டிஎம்கேன்னு தெளிவாக இருக்கான்னு சொல்லும்போது அவங்க அதை கொடுத்துட்டாங்க. டாக்டர் ரொம்ப வெறியாயிட்டார். பாஜகவை குறை சொன்னால் ஒரு ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணுறது. அதனால் பாஜகவை குறை சொல்லாமல் தேர்தல் ஆணையத்தில் பணம் விளையாடிட்டுன்னு கடுமையாக போகிறாரு. அன்புமணி ஆன்டி டிஎம்கே ஹெவியாக பண்ணுறதுனாலையும் அன்புமணி சில இஷ்யூக்களில் பாஜக ஒத்துருப்பாங்கங்கிறதுனையும் என்டிஏக்குள்ளே அன்புமணி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி இருக்குது. என்னை பொறுத்தவரை அன்புமணி
10.5 பயன்படுத்தி இது பண்ணி 15ன்னு சொல்லி தனி ஒதுக்கீடுங்க அந்த ஆட்டத்தை ஆடினார்னா எடப்பாடி பதறிக்கிட்டு அன்புமணிக்கு கேட்குற சீட்டை கொடுப்பாரு. ஏன்னா இன்னைக்கு விஜய் ஒரு ஆப்ஷனை அன்புமணி ஓப்பன் பண்ணாருன்னா அது எடப்பாடிக்கு வந்து அன்புமணி வச்சாதான் போலரைசேஷனை கொண்டு வர முடியும், விஜயை இந்த 90 சீட்டுக்குள்ளே காலி பண்ண முடியும். ஏன்னா இவர் விக்கிரவாண்டியில் நிற்காதது இவர் ஒரு தவறு, அதில் பாமக எழும்பிட்டாங்க. ஆனால் பாமக பிளவுபட்டது இவருக்கு லாபம், பாமக எமர்ஜ் ஆனவங்க பிளவுபட்டது லாபம். இப்பவும் பாமக இருந்தால் தான் வட தமிழகத்தில் போலரைசேஷன் மூலமாக 90 தொகுதிக்குள்ள செங்கோட்டையனையும் விஜயும் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு வரக்கூடிய செங்கோட்டையனையும் விஜயும் வந்து அவர் கண்டெயின் பண்ண முடியும். அப்போ அவருக்கு அங்கே அன்புமணி முக்கியங்கள் லெவலில் இருக்குது. என்டிஏ ஆட்களும் வந்து ராமதாஸ் பிடிபட மாட்டார், குருமூர்த்தி போய் பார்த்தார்ல, அப்போ 10 குரூப் போனாலும் ராமதாஸ் ஒத்துக்க மாட்டார் நான் சொன்னேன், ஒத்துக்கல. அப்போ அவங்களும் பார்த்துட்டாங்க இவர் ஒத்துக்க மாட்டார், கடைசி வரை எழுப்பார். அதை விட அன்புமணியை நமக்கு பெட்டராக வச்சுக்கலான்னு இருக்கிறாங்க. அன்புமணியும் இதற்காக மயங்காண்டான். நான் 10.5 மையமாக வச்சு 15% மையமாக வச்சு தனி ஒதுக்கீடுன்னு போய் ஓட்டை எடுத்துகிட்டு வரேன், 29 நான் பாஜக கூட ஒரு பெரிய சக்தியாட்டாகி நான் வரேன் அப்படின்னு சொன்னாதான் எடப்பாடிக்கிட்ட 30 சீட்டாவது கிடைக்கும். இன்னொன்று அன்புமணிக்கு வந்து விஜயை காட்டி எடப்பாடிகிட்ட பேரம் பேசுகிறதும் ஒரு லாபம் இருக்கும். அப்போ விஜய் வந்து தினகரனுக்கு பேரத்துக்கு, ஓபிஎஸ்க்கு பேரத்துக்கு, அன்புமணிக்கு பேரத்துக்கு, கிருஷ்ணசாமிக்கு பேரத்துக்கு, இந்த 4 பேர் பேரத்துக்கும் விஜய் ஊர்காய் ஆகிட்டாரு. ஜான் ஆரோக்கியசாமி விஜய் ஊர்காய் ஆக்கிட்டீங்க. எது உள்ள வராங்க, யார் உங்கள்கிட்ட பேரம் பேசி அவங்களுக்குள்ள டெஸ்டினேஷன் அடைகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம அதில் முன்முடிவுக்கு வரல, பொறுத்திருந்து பார்ப்போம். அதில் விஜயை காட்டி எடப்பாடி கிட்ட 30 சீட்டுக்கு மேலே அன்புமணி பேரம் பேசலாம். 10.5 விழுக்காடு அதையோ அல்லது 15 கொஞ்சம் கூட்டி கேட்குறேன், அதே தனி ஒதுக்கீடை கேட்டு இது பேசலாம். ராமதாஸுக்கு வந்து இது போனது ஒரு பின்னடைவு தான். இதில் அண்ணாமலை என்ன பண்ண போறாருன்னே தெரியலையே சார், அது ஒன்று இருக்குல்ல. அண்ணாமலை ஏன் மோடி மதிக்கிறாரு? அண்ணாமலை மூலமாக தான் 2029 எடப்பாடி மோடியை டிச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சேஃப்கார்ட் பண்ணணும். அதில் தானையா நாங்கள் இருக்கிறோம். 24 டிச் பண்ணுவாருன்னு சொன்னேன், மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டிச்சிங்னு சொன்னேன், அது தானையா நடந்தது. 29 இவரை செக் பண்ணி பாஜக ஒரு கணிசமான வாக்கு வலிமை எடுக்கலைன்னா 29 டிச் பண்ணிடுவார். அப்போ விஜய் உறிஞ்சாந்துக்கிட்டு ராகுல் காந்திக்கு ஒரு 20 சீட்டு ஆஃபர் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அது மோடி ஏமாந்துடக்கூடாதுன்னு நம்ம தெளிவாக இருக்கும். ஏன்னா மோடிக்கு நம்ம நன்றி கடன் பட்டவங்க. அத்தனை பேரையும் மீறி பாண்டே, கோலாகலம், துக்ளக் ரமேஷ், சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பற்றி எறியும் போது அதை அணைக்கணும்னு சொன்ன சத்ரியன் குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, பொன் ராதாகிருஷ்ணன், இல்லை கணேசன்ஜி, ஹச் ராஜா, எல்லாத்தையும் மீறி நம்ம கருத்து மோடிகிட்ட எடுப்பட்டது. அப்போ அவருக்கு நாம நன்றி கடனோட இருக்கணும், அவர் ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல இருக்கணும். அது தமிழிசைக்கும் மற்ற வானி சீனிவாசனுக்கும் தாங்க எம்எல்ஏ ஆகணும், அரசியல் நிற்கணுங்கிறதுல ப்ரியாரிட்டி ஜாஸ்தி இருக்கும். தப்பு இல்லை, அரசியல்வாதி அப்படிதான் இருப்பாங்க. நம்ம மோடி ஏமாந்துடக்கூடாதுங்கிறதுல 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை வாங்கினதுல நாம உறுதியாக போயிட்டு இருக்கோம். இந்த செங்கோட்டையனை திமுக எப்படி சார் மிஸ் பண்ணுச்சு? செங்கோட்டையனை மிஸ் பண்ணதுனால தான் இப்போ ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் ஓட்டம் திமுகவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓபிஎஸோட முக்கியத்துவம், டிடிவியோட முக்கியத்துவத்தெல்லாம் புரிஞ்சு இவங்களை மிஸ் பண்ணிடக்கூடாது அங்கிற இது திமுக தரப்புக்கு இப்போ கூடுதலாக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. செங்கோட்டையன் ஒரு தனி லீடர், இவங்க ஒரு தொண்டர் அணி கண்டஸ்ட் பண்ணார் தனி அரட்டலை மீறி. இவர் அமமுக இருக்கிறான்னு சொல்லும்போது இவங்களை கூட்டணிக்கு விஜய்கிட்ட விட்டுறக்கூடாதுங்கிறத கருதுறாங்க. எஸ்.ஏ. சந்திரசேகரன் கூட தினகரன் ஓபிஎஸ் கிட்ட எல்லாம் பேசுகிறாருங்கிற தகவல்களும் வருது. அப்போ எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜய்க்கு விரோதம் பண்ணாலும் தானாடா விட்டாலும் சதையாடணும்னு அப்பா மகனுக்கு அணி அமைக்கிறதுக்கு டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் பேசுகிற தகவல்லாம் வருது. ஸோ எனிவே இவங்க லாபத்துக்கு தான் பார்ப்பாங்க. விஜய் அவர் லாபத்துக்கு சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி, பச்சோந்தி அவர் லாபத்துக்காக அரசியல் பண்ணுறாரோ அதே மாதிரி இவங்க லாபத்துக்கு தான் பார்ப்பாங்க. விஜய் ஆப்ஷனாக காட்டிக்கிடுவாங்க, டிஎம் கிட்ட ப்ரியாரிட்டியாக வச்சு போவாங்கன்னு என் கருத்து பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ திமுக ஒரு பெரிய டிமாண்ட் இருக்கு ஓபிஎஸ்க்குன்னு எடுத்துக்கலாம், அப்படிதாங்க சார்? விஜயை காட்டி திமுக டிமாண்ட் பண்ணுவாங்க. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.